முன்னொரு காலத்தில் பஞ்சசமுத்திரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் விவசாயத்திற்கே பேர் போன கிராமமாக இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு பஞ்சமித்ரன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு எப்படின்னா சுயமாக யோசிக்கிற தன்மை எதுவுமே கிடையாது. அப்படியே இருக்கும்போது அவனோட ஒவ்வொரு யோசனை, அவனோட ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைய பேர்கிட்ட கலந்து உரையாடி அவங்க என்ன அறிவுரை சொல்லுறாங்களோ அதை கேட்பான். அதில் அவனுக்கு எது கொஞ்சம் சரின்னு தோணுதோ அதை அவன் எடுத்துக்குவான். சரியாக இருந்தாலும் சரி, அது தப்பாக இருந்தாலும் சரி. அது எப்படியே அவனுக்கு அது தப்பாக நடந்தாலும் சரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு சுயமாக எதுவுமே யோசிக்கவே தெரியாது. அந்த ஊரில் ஒரு நாள் ரொம்ப பஞ்ச காலம் வந்துச்சு. அப்போது எங்கே தோண்டினாலுமே தண்ணியே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிணறா தோண்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் தோண்டி தண்ணி வராததுனால அவங்க அந்த தோன்றதையே கைவிட்டுட்டாங்க. ஆனால் இந்த பந்துமித்திரன் மட்டும் அதை தோன்றதை கைவிடவே இல்லை. அவன் ஒரு நாள் நைட்டு ஒரு 6 மணி போல் கருக்கல் டைமில் அவன் அந்த கிணற தோண்டிக்கிட்டே இருந்தான். அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அது கிணத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டோடது அவன் பயந்துட்டான். பயந்தோடது அவன் ஓடாமல் அதுலேயே நின்னான். நிற்கும்போது அந்த கிணத்துக்குள்ளே இருந்து ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அந்த பூதம் வெளியே வந்தோடது அவன் மிரண்டு போய் இருந்தான். அப்போது அந்த பூதம் அவன்கிட்ட சொல்லிச்சு, நீ என்னை கண்டு பயப்படாத. நான் நீ இவ்வளோ நாள் நான் சிறையில் இருந்தேன், நீ என்னை காப்பாற்றிட்ட. அதனால் நீ என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் அவனுக்கு சந்தோஷமாக ஆயிட்டு. ஆனால் நீ எது கேட்டாலுமே இயற்கைக்கு புறம்பானதை கேட்கக்கூடாது. அப்படின்னா நான் ஒரு நாளில் பணக்காரன் ஆயிடணும், என் வீடு ஃபுல்லும் தங்கம் இருக்கணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. இயற்கையாக நமக்கு தந்துறது போல், யாருக்கும் சந்தேகம் இல்லாதது போல் தான் எனக்கு உனக்கு உதவி அளிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு சுயமாக யோசிக்க எதுவுமே தெரியாதே. அவன் நான் என்ன பண்ணுறதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போது அந்த பூதத்துக்கிட்ட பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு, எனக்கு நீ கொஞ்சம் நேரம் தருவியா? நான் இப்போ போயிட்டு வந்துடுவேன். நான் கொஞ்சம் எனக்கு என் வீடு வர எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த பூதம் சொல்லிச்சு, எனக்கு நிறைய நேரம் இருக்க முடியாது, ஒரு நாளிகை நேரம் தான் இருக்க முடியும். அப்படின்னா 24 மணி நேரம் மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டதும் அவன் பஞ்சுமித்ரன் ஓடுறான். ஓடி அவனுக்கு தான் சுயமாக யோசிக்க தெரியாதே. அதனால் யாராவது அவனோட வார்த்தையை கேட்டு அவனுக்கு யாராவது புத்தி சொல்கிறாங்களா, அவனுக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்குறாங்களான்னு அவன் ஓடுறான். ஓடி போய் அவன் போயிட்டுருக்கும்போது அவங்க அண்ணனை பார்க்குறான். அவங்க அண்ணனை பார்த்தோடது அவங்க அண்ணனை கரெக்டான ஆள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவங்க அண்ணன் ஊரோட தலைவராக இருப்பார். அவருக்கு ஊருக்கு என்னெல்லாம் நடக்கணும், நல்லது நடக்குது எல்லாமே அதிகமாக யோசிக்கிற ஒரே மனுஷன் அவங்க அண்ணனாக தான் இருப்பார். அது நினச்சிக்கிட்டு அவங்க அண்ணன்கிட்ட போய் கேட்குறாரு, அண்ணே இப்படி கிணத்து நான் தோண்டும்போது பூதம் வந்திருக்கு, அந்த பூதம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இயற்கைக்கு புறம்பானது தரமாட்டேன்னு கேட்கு. அப்போ ஏதாவது இயற்கைக்கு புறம் இல்லாத பொருள் ஏதாவது கேளுங்க, சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவங்க அண்ணன் யோசிச்சுக்கிட்டு சொல்கிறான், நீ இந்த கிராமத்தில் எல்லாருமே தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் நமக்கு தோண்டின எல்லா கிணத்துலேயுமே தண்ணி வரணும்னு வேண்டிக்கோ. அப்படி வேண்டுனா நம்ம நாடு நம்ம கிராமம் ரொம்ப செழிப்பாயிரும், விவசாயம் அதிகமாக நடக்கும், செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே அவனுக்கு இது நல்ல யோசனையாக இருக்கே, அப்போ நம்ம இது போலேயே கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது அவன் நினைக்கிறான், இன்னும் யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கும்போது அவன் வழியில் ஒரு பெண்ணை பார்க்கான். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவன் தங்கச்சி போலேயே இருக்குது. அவங்க தங்கச்சி எப்படின்னா அவனுக்கு அவனை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியது அவங்க தங்கச்சியாக தான் இருக்கும். இவன் அவனோட நலத்துக்கு, அவனோட வீட்டுக்கு எப்போவுமே அதிகமாக யோசிப்பாங்க அவங்க தங்கச்சி. அவங்க தங்கச்சியை பார்த்த உடனே அப்போ நம்ம தங்கச்சிகிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம்
அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த ஆலோசனையை அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்கான். அவங்க தங்கச்சிகிட்ட கேட்ட உடனே அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க, அவன் சொல்கிறான், அண்ணங்கிட்ட இப்படி கேட்டேன், அண்ணன் வந்து எல்லா கிணத்துலேயும் தண்ணி வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க தங்கச்சி சொல்லுவா, எல்லாருமா சேர்ந்து கிணத்த தோண்டி பூதம் வந்துச்சு, உன் கிணத்துல மட்டும்தானே பூதம் வந்துச்சு, அதனால் நீ என்ன செய்கிறன்னா என் கிணத்துல தான் தண்ணி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு வேண்டிக்க. அப்போ வந்து யாருக்கு பூதம் வந்து உன் கிணத்துல மட்டும் தண்ணி வந்தால் நீ வந்து அதை தண்ணியை வந்து ஒருத்தங்களுக்கும் கொடுக்கலாம்ல, அப்போ இடம் வந்து அதிக விலை போகும்ல அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே அவனுக்கு அதுவும் நல்ல ஆலோசனையாக இருக்குது. அதை கேட்டுக்கிட்டு அவன் போயிட்டுருக்கும்போது அவனுக்கு இன்னொரு யோசனை வருது. எல்லாத்த விடையும் நம்ம மனைவியும் நம்மளோட நலத்தை புரிஞ்சுக்கிடுவா, அதனால் நம்ம நலம் வந்து அவளுக்கும் ரொம்ப அவசியம், அதனால் எதுக்கும் அவகிட்டேயும் நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விறுவிறுன்னு ஓடுறான் அவங்க வீட்டுக்கு ஓடின பிறகு அவங்க மனைவிட்ட கேட்குறான், நான் வந்து இப்படி கிணறு தோண்டும்போது பூதம் வந்துச்சு, அது வந்து என்கிட்ட ஆசை கேட்டுச்சு, நான் என்ன ஆசையே சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட பிறகு அவங்க தங்கச்சி சொல்கிறது அவங்க அண்ணன் சொல்கிறது எல்லாமே கேட்குறாங்க. அவங்க தங்கச்சி சொன்னதுக்கு சொல்கிறாங்க, எல்லா கிணத்துலேயும் தண்ணி வராமல் உன் கிணத்துல மட்டும் தண்ணி வந்தால் அது எல்லாரும் ஆச்சரியமாலாம் நினைப்பாங்க, அது இயற்கைக்கு புறம்பானதெல்லாம் இருக்கும், ஆனால் நீ ஒன்றே ஒன்று வேண்டிக்கங்க, எல்லா கிணத்துலேயும் தண்ணி வரணும், ஆனால் என் கிணத்துல ஒரு புதையல் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிடுங்க. அப்போ வந்து தண்ணி வந்தால் இயற்கைக்கு புறம்பாகவும் இருக்காது, புதையல் மட்டும் நம்ம தோண்ட நேரம் கிடச்சிது எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு அவங்க மனைவி சொன்னதும் ஆமாம் நல்ல ஆலோசனையாக தான் இருந்துச்சு. அப்போ அவன் பூதத்திட்ட கேட்க போகிறதுக்கு ஓடுறான். ஓடியே போயிட்டுருக்கும்போது இன்னும் 4 நிமிடம் தான் இருக்குது அந்த பூதத்துக்கிட்ட போகிறதுக்கு. அவன் நல்ல ஸ்பீடாக ஓடும்போது அவன் அந்த பூதத்தை பார்க்குறான். அந்த பூதமும் நான் போகிறதுக்கு நேரம் ஆகிட்டு, நீ சீக்கிரம் சொல்லுன்னு அவனை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. இவனுக்கு ஓடின ஓட்டத்தில் தொண்டை மூச்சு நிற்க போய் தொண்டையெல்லாம் நல்லா வரன்லாம் ஆரம்பிச்சிட்டு இவனும் பேச முடியாமல் திகைச்சு நின்றுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பூதம் சொல்லுது, எனக்கு போகிறதுக்கு நேரம் ஆகிட்டு, உன்னோட ஆசையை சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லுது. அப்போ அந்த பூதத்திட்ட அவன் பேசவே முடியலை. அவனோட நிலமையை பார்த்து அந்த பூதம் கேட்குது, உனக்கு தண்ணியாக வேணும்னு கேட்குது. அதுக்கு அவன் வந்து சொல்ல முடியாமல் அவனை அறியாமலே அவன் தலையை ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் தலையை ஆட்டின உடனே அந்த பூதமும் அவனுக்கு தேவையான தண்ணி, அவனுக்கு ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அவனை குடிக்க வச்சுக்கிட்டு அவனோட ஆசையை வந்து தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்பில் தண்ணியை கொடுத்துட்டு அந்த பூதமும் மறைஞ்சிடுது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அவன் சுயமாக சிந்திச்சிருந்தான்னா அவன் இந்த பூதத்திட்டேருந்து எல்லா இதையும் வாங்கியிருக்கலாம், ஊருக்கே தண்ணி வர வச்சுருக்கலாம். அவனுக்கு சுயமாக யோசிக்க தெரியாதனால அவன் அந்த பூதத்தையும் கைவிட்டுட்டான், அவனோட நேரம் எல்லாத்தையுமே செலவிட்டுட்டான். இந்த கதையிலேருந்து நம்மளும் ஒரு செயலுக்கு போகிறோம்னா 4 பேர்கிட்ட அந்த யோசனையை கேட்கவே கூடாது. நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு சரியோ தவறோ நமக்கு தெரியும், அதை பொறுத்து தான் எல்லாமே செய்யணும். இதை ஒருத்தங்கள்ட்ட நம்ம கேட்போம், இது சரியாக இருக்கா தப்பா, ஒருத்தங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க இதே போல் வேறு பதில் சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம குழம்பக்கூடாது. நம்ம மனசுக்கு தெரியும், இது செஞ்சால் சரியா தப்பா, இந்த செஞ்சோன்னா நமக்கு இது கரெக்டாக இருக்குமா, இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்ச அந்த டிசிஷன் ஒத்தைக்கு தான் நம்ம எடுக்கணும். வேறு ஒருத்தங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கரெக்டான வாழ்க்கையை வந்து வாழ முடியாது. நம்ம எடுக்கிற டிசிஷனை நம்ம மட்டும்தான் எடுக்கணும், வேறு யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன படிக்கணும்னா, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே நீ எப்படி டிசிஷன் எடுக்கணும், நீ கரெக்டான வழியில் போகணும், தப்பான வழிக்கு போகக்கூடாதுன்னு நம்ம தான் இருந்து குழந்தைகளுக்கு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும்.